அறிமுகம். கேமரா முன் நேராக பார்த்து உறுதியான குரலில் பேசவும். நண்பா, ஒரு அறைக்குள் ஒருத்தர் நுழையும்போது அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே எல்லாரும் அவரை திரும்பி பார்ப்பாங்க. ஒருவிதமான ஈர்ப்பு, மேக்னட்டிசம் அவரிடம் இருக்கும். அதுக்கு காரணம் அவரோட அழகான முகம் இல்ல, அவரோட தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைங்கிறது கத்தி பேசுறது இல்லை, அது அமைதியா செயல்படுறது. இன்னைக்கு வீடியோல ஒரு ஹைலி கான்ஃபிடென்ட் மேன் எப்படி இருப்பார், அந்த நிலையை நீங்க எப்படி அடையலாம்னு 5 பாயிண்ட்ஸ்ல பார்க்க போறோம். 1. சுய கட்டுப்பாடு, கீப்பிங் ப்ராமிசஸ் டு யோர் செல்ஃப். முதல் விஷயம், உங்களுக்கு நீங்களே கொடுத்த வாக்கை காப்பாத்துறது. தன்னம்பிக்கை எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? வெளியில இல்ல, உங்களுக்குள்ள. நாளைக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அலாரம் அடிக்கும்போது அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா உங்களோட ஆழ்மனசுக்கு நீங்க ஒரு செய்தியை அனுப்புறீங்க, என்னால சொன்னதை செய்ய முடியாது. நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற வாக்கை விட உங்களுக்கு நீங்க கொடுக்கிற வாக்கு முக்கியம். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை செஞ்சு முடிங்க. அப்போதான் உங்க மேல உங்களுக்கு ஒரு மரியாதை வரும். அதுதான் தன்னம்பிக்கையோட அடிப்படை. 2. உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் ஆஃப் அ கிங். 2. உடல் மொழி. ஒரு தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் குறுகி போய் நடப்பான், தரையை பார்த்து பேசுவான். ஆனா ஒரு கான்ஃபிடென்ட் மேன் எப்போதும் நேரா நிப்பான். ஐ கான்டாக்ட். பேசுறப்போ தயங்காம கண்ணை பார்த்து பேசுங்க. ஸ்டில்னஸ். தேவையில்லாம கையை ஆட்டுறது, கால் ஆட்டுறது இதை குறைங்க. அமைதியா இருக்கிறது ஒரு பெரிய பலம். ஸ்பேஸ். ஒரு இடத்துல உட்காரும்போது தயங்காம அந்த இடத்தை முழுசா ஆக்கிரமிச்சு உட்காருங்க. 3. தோல்வியை பார்த்து பயப்படாமை, எம்ப்ரேசிங் ரிஜெக்ஷன். 3வது விஷயம், நிராகரிப்பை எதிர்கொள்றது. தன்னம்பிக்கை உள்ள மனுஷனுக்கு தோல்வியே வராதுன்னு அர்த்தம் இல்ல. தோல்வி வந்தா அவன் உடைஞ்சு போக மாட்டான். ஒரு பொண்ணு நோ சொன்னாலோ இல்ல ஒரு இன்டர்வியூல வேலை கிடைக்கலன்னாலோ அவனோட சுயமதிப்பை செல்ஃப் வொர்த் குறைச்சுக்க மாட்டான். அவன் என்ன நினைப்பான்னா, இது எனக்கான இடம் இல்லை, அடுத்த வாய்ப்பை பார்ப்போம் அப்படின்னு மூவ் ஆன் ஆகிடுவான். நிராகரிப்பு உங்களை உருவாக்கணுமே தவிர உங்களை அழிச்சிடக் கூடாது. 4. குரல் மற்றும் பேச்சு, வாய்ஸ் கண்ட்ரோல். 4. நிதானமான பேச்சு. பதட்டமா இருக்கிறவங்க ரொம்ப வேகமா பேசுவாங்க. ஆனா தன்னம்பிக்கை இருக்கிறவங்க நிதானமா தெளிவா பேசுவாங்க. நீங்க பேசுறது மத்தவங்களுக்கு புரியணுங்கிற தெளிவு உங்ககிட்ட இருக்கணும். வார்த்தைகளுக்கு இடையில சின்ன சின்ன பாஸ் கொடுங்க. அது நீங்க சொல்ற விஷயத்துக்கு ஒரு பவரை தரும். 5. சுய முன்னேற்றம், காம்படன்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ். கடைசி மற்றும் முக்கியமான விஷயம், திறமை. வெறுமனே கெத்தா நடக்குறது மட்டும் தன்னம்பிக்கை இல்லை. உங்ககிட்ட ஒரு தனித்துவமான திறமை இருக்கணும். அது உங்க வேலையா இருக்கலாம், ஜிம்முக்கு போய் உடம்பை வளர்க்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு மொழியை கத்துக்கிறதா இருக்கலாம். நீங்க ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆகும்போது அந்த தன்னம்பிக்கை தானாவே உங்க முகத்துல தெரியும். முடிவு, அவுட்ரோ. தன்னம்பிக்கைங்கிறது ஒரு நாள்ல வர்றது இல்லை. இது ஒரு பயணம்.